வெறும் குப்பைகளை மட்டுமே உரமாக பயன்படுத்தி விருது வென்ற புளியங்குடி எலுமிச்சை விவசாயி. எப்படி இது சாத்தியமானது? தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியை சேர்ந்த அந்தோணிசாமி 1962ஆம் ஆண்டிலிருந்து எலுமிச்சை சாகுபடி செய்து வருகின்றார். முதலில் கடையம் பகுதியிலிருந்து எலுமிச்சை வாங்கி வந்து புளியங்குடி பகுதியில் சாகுபடி செய்துள்ளார். எந்த ஒரு ரசாயன உரமும் பயன்படுத்தாமல் மக்கிய குப்பைகளை மட்டுமே வைத்து எலுமிச்சை சாகுபடி செய்து வந்துள்ளார். விவசாயி அந்தோணிசாமி சுமார் 60 ஏக்கர் எலுமிச்சை பயிரிட்டுள்ளார். ஆண்டிற்கு சுமார் 60,000 ஒட்டுக்கட்டிய எலுமிச்சை கன்றுகளை மற்ற விவசாயிகளுக்கு விற்பனையும் செய்து வருகின்றார். எல்லா மரமும் ஒன்று போல காய்க்காது. சில மரம் கொத்து கொத்தாக காய்க்கும். நாங்கள் அந்த கொத்து கொத்தாக காய்க்க மரத்துலேருந்து ஒட்டு எடுத்து அதை கிராஃப்ட் பண்ணி அதை வேற ஒரு ரகத்தோட வறட்சியை தாங்கக்கூடிய ரகத்தோடு போட்டு கட்டி அதை டெவலப் பண்ணி அதுக்கு தான் 2005 இந்தியாவில் 3வது கண்டுபிடிப்பாளர்ன்ட்டு அப்துல் கலாம் ஐயாட்டிருந்து தேசிய விருது வாங்கினேன். எலுமிச்சை 7 வருஷம் ஆகும் காய்ப்புக்கு. 5 வருஷத்துலேருந்து 7 வருஷம் ஆகும். இது நாங்கள் கொடுக்கறது 2 வருஷத்துலேருந்து 3வது வருஷமே காய்ப்புக்கு வந்துடும். மாமரத்தை ஒட்டு கட்டுற மாதிரி இதையும் ஒட்டு கட்டி அந்த பாரம்பரியம் இன தூய்மை மாறாமல் அந்த எப்படி அதிகமாக காய்க்கும் அந்த அதிகமாக காய்க்கிறது மாதிரியே எல்லா மரமும் காய்க்கும். ஒன்று போல் 100 மரம் ஒன்று காய்க்கிறதுனால மகசூல் திறன் கூட 3 பங்கு கூட வரும். வறட்சி தாவரம். கோடையில் மழை பெஞ்சால் நோய் வராது. கோடையில் மழை பெய்யலைன்னா ஸ்டம்போர்னு அந்த ஓட்டை உளுந்து பிசின் வரும். படுகு மரம் எலுமிச்சை எப்படியும் 1/3 பட்டுக்கிட்டே தான் வரும். நாங்கள் ரசாயனம் எதுவும் போடுறது கிடையாது. இயற்கையை சார்ந்து நஞ்சில்லாத பொருளை தான் மக்களுக்கு கொடுக்கும். குப்பை கம்போஸ்ட் பண்ணிட்டு கொடுப்போம். குப்பை மக்கின குப்பை தாவரங்களை மக்க வச்சு அதுதான் கொடுக்குது. சில மாதம் கூட வரும், சில மாதம் குறைய வரும். தோராயமாக நஷ்டம் வராது. எலுமிச்சை பயிர் நஷ்டத்துக்கு வராது. உடனே வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. 10 நாள் கழிச்சு செஞ்சாலும் பாதகம் இல்லை. ஒரு மரம் கிட்டத்தட்ட 3000-லேருந்து 4000 காய் காய்க்கும். ஜூன் மாதம் வந்தாலும் வரும், விலை இல்லாத நேரம். சில மாதம் விலை இருக்கையில் கிடைக்கும். அது பருவத்தை பொறுத்து, கிளைமேட்டை பொறுத்து தான் அது முடிவு பண்ண முடியும். நாங்கள் அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தாக்கில் தான் வாடை போட்டு எல்லாம் சித்திரை மாதம் சித்திரை மாதம் வந்தால் தான் விலை. பங்குனியெல்லாம் இந்த வருஷம் விலை விழுந்து வச்சு. சித்திரை மாதம் 1 மாதம் தான் இருக்கணும் விலைக்கு. பங்குனி மாதம் விழுந்துருதுன்னா சித்திரை மாதம் போனால் அப்புறம் வையாசி சாரல் வந்துடும். சாரல் மழை நேரத்தில் எலுமிச்சைங்க விலை போகாது. வெயில் இருந்தால் விலை போகும், வெயில் இல்லைன்னா விலை போகாது. புளியங்குடி மார்க்கெட்டு இந்தியாவிலே பெரிய மார்க்கெட்டு. எலுமிச்சையினுடைய தரம், அந்த சிட்ரிக் ஆசிட் புளிப்பு, அந்த எலுமிச்சையினுடைய பழத்தினுடைய தோலுடைய மென்மை, இதுக்காக இந்த புவிசார் குறையில் கிடைச்சது விவசாயிக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெரிய வரப்பிரசாதம்னு தான் சொல்லலாம். குவாலிட்டி அதை மற்ற ஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா தோல் ரொம்ப ரஃப்பாக இருக்கும், தோல் கடினமாக இருக்கும், சாறு இவ்வளோ இராது. இங்கே இது தோல் அந்த எலுமிச்சை தோல் ரொம்ப மெதுவாக இருக்கும், சாறு அதிகமாக இருக்கும், புளிப்பு கலந்த ஒரு இனிப்பு இங்கே ஜாஸ்தி இருக்கும். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.